السلام عليكم ورحمة الله وبركاته. أقدم بسم الله جل وقسما وحمد حمدا بالدوام والسما أسلم تسليما كثيرا قياسما أصلي صلاة تملأ الأرض والسماء على من له الأعلى العلا متبطه صلاة وتسليم وأزكى تحيتي على المصطفى الهادي البرايا محمدي أصلي على خير الأنام وسيدي صلاة بها أرجو لقاء محمدي اللهم صل وسلم وبارك عليه. புகழனைத்தும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. ஸலவாத்தும் சலாமும் வாழ்த்துக்களும் சோபனங்களும் வல்லல் நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், பரிசுத்தமான நபியின் குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், கண்ணியமிக்க நம்முடைய இமாம்கள், நல்லடியார்கள், சிறப்பான ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற நம்மவர்கள், உலக முஸ்லிம்கள் யாவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் அவனது விருப்பத்திற்குரிய இடங்களில் ஒன்றான பள்ளிவாசலில் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியிருப்பது போன்று நாளை மறுமையில் நம்மையும் நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய நம் பெற்றோர்களையும், நாம் பெற்றெடுத்த நம் பிள்ளைகள், நம் மனைவிமார்கள், உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள், வாழ்க்கையில் நாம் உயர்வதற்கும் முன்னேறுவதற்கும் நேர்வழியில் நடப்பதற்கும் நல்ல நிலைக்கு வருவதற்கும் யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அத்தனை நபர்களையும் நபிமார்களோடும் அவனது அன்பையும் பொருத்தத்தையும் பெற்ற நல்லடியார்களோடும் உயர்ந்த சொர்க்கங்களில் அல்லாஹ் ஒன்று சேர்த்து நன்றல் புரிவானாக. மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, சஃபர் மாதம் பிறை 30 கடைசி நாளில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு மக்ரிபில் இருந்து நம் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமான ரபியுல் அவ்வல் மாதம் துவங்க இருக்கிறது. மனித வரலாற்றில் ஏராளமான அரசர்கள், ஏராளமான அறிஞர் பெருமக்கள், சீர்திருத்தவாதிகள், ஏராளமான தத்துவ ஞானிகள் என்று மனித வரலாற்றில் ஏராளமான ஆளுமைகள் உருவாகி இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே ஒரு குறிப்பிட்ட இனத்தையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்டையோ காலகட்டத்தையோ மாற்றியும் அமைத்திருக்கிறார்கள். வரலாற்றில் எத்தனையோ தத்துவ ஞானிகள், சீர்திருத்தவாதிகள், அரசியல் ஆளுமைகள் என்று தோன்றியிருந்தாலும் அவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இனத்தை அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்டை, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே தங்களுடைய அரசியல் ஆளுமையால் அல்லது தத்துவார்த்தமான கருத்துக்களால், சீர்திருத்தத்தால் அவர்கள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். ஆனால் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ மட்டும் மாற்றத்தை ஏற்படுத்தும் தலைவராக இல்லாமல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும், உலகின் எல்லா பகுதிகளுக்குமான தலைவராக, மிக பெரும் ஆளுமையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு தலைவரை உலகின் எந்த வரலாற்றை நாம் புரட்டினாலும் திருப்பினாலும் பார்க்க முடியாது. இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஒமா அர்சல்நாக்க இல்லா காஃபத்தல் லின்னாசி பஷீரம் வ நதீரா. நபி அவர்களே, உங்களை நாம் மனித சமூகம் முழுமைக்குமான நபியாக, தூதராக அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ்வே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆளுமை என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கானது அல்ல, அது ஒரு நாட்டுக்கானது அல்ல. நபியினுடைய அந்த அதிகாரத்திற்கு, நபியினுடைய அந்த ஆளுமைக்கு எல்லைகளே கிடையாது. காஃபத்தல் லின்னாஸ். மனித சமூகம் எங்கெல்லாம் பூமியில் இருக்கிறதோ அங்கெல்லாம் நபி அவர்கள் ஆளுமை செலுத்துவார்கள். மனித இனம் எங்கெல்லாம் வாழ்கிறதோ அங்கெல்லாம் நபி அவர்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகள் சென்றடையும் என்று அல்லாஹ் குர்ஆனில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்களுக்கான பொது தலைவர், பொது ஆளுமை என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறார்.
புகழ்பெற்ற எத்தனையோ மனிதர்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். எப்போதும் மாறாத மங்காத புகழுக்கு சொந்தக்காரராக இருப்பது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்களுடைய புகழை, உங்களுடைய கீர்த்தியை நாம் உயர்த்திவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். உலகில் அல்லாஹுவால் புகழ் உயர்த்தப்பட்ட மாபெரும் ஆளுமையாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார். பொதுவாக உலகில் ஒரு மனிதரை சிறந்தவர், போற்றுதலுக்குரியவர், மகத்தானவர் என்று நாம் கூற வேண்டுமானால் அந்த மனிதரிடத்திலே 4 விதமான விஷயங்கள் இருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் வரையறுத்திருக்கிறார்கள். ஒருவரை மகத்தான மனிதர் என்று நாம் கூறுவதாக இருந்தால் அதற்கான அளவுகோல்கள் 4. அந்த அளவுகோல்கள் அவரிடத்தில் இருந்தால் அவரை ஒரு மகத்தான மனிதராக, உலகின் சிறந்த ஆளுமையாக, பர்சனாலிட்டியாக நாம் தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று உலகளாவிய வரலாற்று ஆய்வாளர்கள் ஒரு 4 விஷயங்களை வரையறுத்து தருகிறார்கள். முதலாவது, அவரது காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவரை உண்மையாளர் என்று ஒத்துக்கொண்டார்களா என்பதை கவனிக்க வேண்டும். ஒருவரை நாம் சிறந்தவர், மகத்தானவர் என்று அளவிடுவதற்கான முதல் வரையறை அவர் வாழ்ந்த அவருடைய காலத்தில் அவரோடு வாழ்ந்த மக்கள் அவர் உண்மையாளர் என்பதை ஒத்துக்கொண்டார்களா என்ற விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கைக்கு வாருங்கள். அவர்களை ஈமான் கொண்டு நபி என்று நம்பி யாரெல்லாம் முஸ்லிம்களாக வாழ்ந்தார்களோ அவர்களையும் கடந்து மற்ற மதத்தை சார்ந்தவர்களும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிப்பட்ட முறையில் சாதிக், உண்மையாளர். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஆதில், நேர்மையானவர். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர்கள் என்ற கருத்தில் முஸ்லிம்களையும் தாண்டி முஸ்லிம் அல்லாதவர்களும் உடன்பட்டிருந்தார்கள் என்பது ஆதாரபூர்வமான வரலாறு. ரோம் மன்னர் ஹெராக்லியஸுக்கு முன்னால் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே நிறுத்தப்பட்டு நபியை குறித்து விசாரிக்கப்படுகிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே, சஹீஹ் முஸ்லிமிலே மிக நீண்ட ஒரு நிகழ்ச்சியாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த பல்வேறு கேள்விகளை ரோம் மன்னர் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கிறார். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் கைர முஸ்லிமாக, இஸ்லாத்தை ஏற்காத முஷ்ரிக்காக இருந்தார். அது மட்டுமல்ல, பத்ர் போர்க்களத்திற்கு பின்பு எத்தனை போர்க்களங்கள் மக்காவாசிகளால் இஸ்லாத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டதோ அத்தனை போர்க்களங்களினுடைய ஜெனரல் கமாண்டராக, தலைமை தளபதியாக அந்த படைகளை வழிநடத்தி வந்தவர் அபூ சுஃபியான். கிர்கல் மன்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பல கேள்விகளை எழுப்புகிறார். அதிலே ஒரு கேள்வி, ஹல் குன்தும் தத்தஹிமூனஹு பில் கித்பி கபுல அன் யகூல மா கால். அந்த முஹம்மது தன்னை நபி என்று உங்களிடத்திலே அவர் அறிவிப்பதற்கு முன்பாக உங்களோடு 40 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். 40 வயதிற்கு பின்புதான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று உங்களிடத்தில் அவர் வெளிப்படுத்தினார். அந்த 40 வயதுக்கு முன்பாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த முஹம்மது என்றாவது ஒரு நாள் பொய் பேசி இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்ததுண்டா என்று ரோம் மன்னர் கேட்கிறார் அபூ சுஃபியான் இடத்துல. அபூ சுஃபியான் சொன்னார், லா, எந்த சந்தர்ப்பத்திலும் இப்போது எங்களிடம் நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் பொய்யே பேசியதில்லை என்று அபூ சுஃபியான் அந்த சபையிலே பதில் சொல்கிறார். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிக்கின்ற பொழுது இப்படியும் ஒரு கேள்வி, நபி அவர்கள் பொய் சொன்னதில்லை என்று பதில் அளிக்கிறார். அப்போது அவர் முஸ்லிம் இல்லை, இஸ்லாத்திற்கு எதிரான எல்லா படைகளுடைய ஜெனரல் கமாண்டராக, தலைமை தளபதியாக வந்தவர்.
நினைத்திருந்தால் ஆம் அவர் பொய் பேசியிருக்கிறார் என்று நபியின் மீது ஒரு இட்டுக்கட்டை முன்வைத்திருக்கலாம். ஆனால் அபூ சுஃபியான் வெட்கப்பட்டார். நபி அவர்கள் பொய் பேசியதில்லை. மன்னருடைய கேள்விக்கு நபிக்கு அவமானத்தை சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஆம் பொய் பேசி இருக்கிறார் என்று அந்த இடத்தில் நான் சொல்லி இருந்தால் வரலாறு அபூ சுஃபியான் இந்த இடத்தில் ரோம் மன்னருக்கு முன்னால் பொய் பேசிவிட்டார் என்று என் மீது ஒரு கரையை சுமத்திவிடும். எனவே நான் பயந்தேன், உண்மையை சொன்னேன் என்கிறார் அபூ சுஃபியான். நமக்கெல்லாம் தெரியும், அபூ சுஃபியானை விட இந்த மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய விரோதி, மிகப்பெரிய எதிரி. இஸ்லாமிய வரலாற்றை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சரித்திரத்தை ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருக்கக்கூடிய சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் தெரியும், இஸ்லாத்தினுடைய நபியினுடைய காலகட்டத்தில் மிகப்பெரிய எதிரியாக திகழ்ந்தவர் அபூஜஹல். அபூஜஹல் மிகப்பெரிய எதிரி. பத்ர் களத்திலே அவன் படுகொலை செய்யப்பட்டான். அந்த அபூஜஹலை குறித்து இமாம் திருமிதி, தஃப்சீர் தபரி, தஃப்சீர் இப்னு ஜரீர், தஃப்சீர் நஸபி, தஃப்சீருல் மல்ஹரி போன்ற நூல்களிலே அபூஜஹல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னதாக ஒரு வார்த்தை பதிவு செய்யப்படுகிறது. யா முஹம்மத் இன்னா லா நுகதிபுக. அபூஜஹல் சொல்கிறார், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் இடங்களில் எல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தைகளை கொண்டு பழிக்கக்கூடிய, காபாவில நபி அவர்கள் தொழுதால் அசிங்கங்களை கொண்டு வந்து நபியினுடைய மேனியில் கொட்டி அவமானப்படுத்தக்கூடிய, முஹம்மதை கொன்றால் மட்டுமே நம்முடைய முன்னோர்களின் மார்க்கத்தை காக்க முடியும் என்ற உறுதியோடு நபி அவர்களை கொலை செய்வதற்கான எல்லா திட்டங்களையும் வகுத்த அபூஜஹல் சொல்கிறான், யா முஹம்மத் இன்னா லா நுகதிபுக. உங்களை நாங்கள் ஒருபோதும் பொய்யர் என்று சொல்லவே மாட்டோம். உங்களை நாங்கள் ஒருபோதும் பொய்யர் என்று சொல்ல மாட்டோம் என்று சொல்லிவிட்டு, வலாக்கின் நுகதிபு பிமா ஜித்த பிஹி, என்றாலும் நீங்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை நாங்கள் மறுக்கிறோம். நீங்கள் உண்மையாளர், நீங்கள் நேர்மையாளர், உங்களை நாங்கள் நம்புகிறோம், ஆனால் நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை மறுக்கிறோம் என்று நபியை பார்த்து அபூஜஹல் நேரடியாக சொன்னதாக இத்தனை தஃப்சீர்களிலே இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அதிலேயும் குறிப்பாக தஃப்சீருல் மல்ஹரியில் அதனுடைய ஆசிரியரான இமாம் காலி சனாஉல்லா ரஹ்மஹுல்லா அவர்கள் அஹ்னஸ் என்ற ஒரு மனிதருக்கும் அபூஜஹல் என்ற நபியினுடைய மிக கொடும் விரோதியான அபூஜஹலுக்கும் இடையிலே நடந்த ஒரு உரையாடலை தஃப்சீருல் மல்ஹரி என்ற குர்ஆனுடைய விரிவுரை நூலிலே காலி சனாஉல்லா ரஹ்மஹுல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே அபூஜஹலை பார்த்து அஹ்னஸ் என்பவர் கேட்கிறார், நீங்கள் எப்போதும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்துக் கொண்டே இருக்கிறீர்கள், அவரை அசிங்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள், எப்படியெல்லாம் அவருக்கு தொல்லை தர முடியுமோ அத்தனை வழிகளிலும் அவருக்கு தொல்லைகளை தருகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு, அக்பிர்னி அன் முஹம்மதின் அஸ்ஸாதிகுன் அம் ஹுவ காதிப். முஹம்மதை பற்றி எனக்கு ஒரே ஒரு செய்தி, ஒரே ஒரு விஷயத்தை முஹம்மதை பற்றி எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். அசாதிக்குன் ஹுவ அம் காதிபுன். நீங்கள் எதிர்க்கக்கூடிய அந்த முஹம்மத் உண்மையிலேயே அவர் சாதிக் என்ற உண்மையாளரா அல்லது காதிப் என்ற பொய்யரா? உங்களுடைய கருத்து என்ன? அஹ்னஸ் அபூஜஹலிடத்திலே கேட்கிறார், அவர் சாதிக்கா, உண்மையாளரா அல்லது பொய்யரா என்று கேட்டபோது அபூஜஹல் இந்த வார்த்தைகளை சொல்கிறான், சுப்ஹானல்லாஹ். அபூஜஹல் இந்த வார்த்தைகளை சொல்கிறான், வைஹக், அஹ்னஸே உனக்கு நாசம் உண்டாகட்டும், உனக்கு அழிவு உண்டாகட்டும், வல்லாஹி இன்ன முஹம்மதன் லசாதிக். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், முஹம்மத் அவர் உண்மையாளர், முஹம்மது அவர் உண்மையாளர். ஒமா கதப முஹம்மதுன் கத்து. என் வாழ்க்கையில் முஹம்மது பொய் சொல்லி நான் கேட்டதில்லை, நான் பார்த்ததில்லை என்று அபூஜஹலுடைய வார்த்தைகளை தஃப்சீருல் மல்ஹரியிலே இமாம் மல்ஹரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார். ஆனால் மார்க்கத்தை ஏற்கவில்லை. அவன் ஏன் மார்க்கத்தை ஏற்கவில்லை? ஏன் கடைசி வரை மார்க்கத்திற்கு எதிராக சதிகளை அவன் செய்து கொண்டே இருந்தான் என்பதற்கான காரணங்களையும் அந்த தஃப்சீரிலே தொடர்ந்து இமாம்
சனாஉல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தஃப்சீருல் மல்ஹரியிலே குறிப்பிடுகிறார்கள். ஆக ஒரு மனிதரை சிறந்தவர் என்று நாம் அடையாளப்படுத்த வேண்டுமானால் வரலாற்று ஆசிரியர்கள் அதற்காக முன்வைக்கக்கூடிய முதல் அளவுகோல், முதல் வரையறை, அவர் வாழ்ந்த காலத்தில் அவரோடு வாழ்ந்த மக்கள் அவரை உண்மையாளர் என்று ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். 100% முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கள் உண்மையாளர் என்று ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். கொண்டு வந்த கொள்கையில் மாறுபாடு இருந்தது, அதிலே முரண்பாடு இருந்தது. ஆனால் தனிப்பட்ட முறையில் முஹம்மது ரசூலுல்லாஹ் சாதிக் என்பதிலே அவர்கள் உடன்பட்டிருந்தார்கள். இரண்டாவது, ஒருவரை மகத்தானவர் என்று நாம் சொல்லுவதற்கான இரண்டாவது அளவுகோலாக உலக வரலாற்று ஆசிரியர்கள் நிர்ணயித்திருப்பது அவர் வாழ்ந்த அவரது காலத்தில் அவரோடு வாழ்ந்த மக்களை விட அவர் பண்பாட்டில் சிறந்தவரா என்பதை பார்க்க வேண்டும். அவர் வாழ்ந்த காலத்தில் அவரோடு வாழ்ந்த மக்களை விட குணத்திலும் பண்பாட்டிலும் அவர் சிறந்தவரா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இங்கேயும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை நாம் புரட்டினால் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். பழி வாங்கும் கலாச்சாரம் நிறைந்த அந்த அரேபிய சமூகத்தில் மன்னிப்பு எனும் பண்பால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்து நின்றார்கள். நிறவெறி, இனவெறி, அடிமைத்தனம் போன்ற மோசமான பழக்க வழக்கங்கள் நிறைந்திருந்த அந்த காலச்சூழலில் யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இன்ன ரப்பக்கும் வாஹிதுன் வ இன்ன அபாக்கும் வாஹிதுன், நிறவெறி, இனவெறி போன்ற சமூக வேறுபாடுகள் நிறைந்திருந்த அந்த காலச்சூழலில் யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், உங்கள் இறைவன் ஒருவன், வ அபாக்கும் வாஹிதுன், உங்கள் தந்தை ஒருவர், நீங்கள் எல்லாம் ஆதம் என்ற ஒரு தந்தையிலிருந்து பிறந்து வந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு அலா அறிந்து கொள்ளுங்கள், லா ஃபضل அரபியின் அலா அஜமி, ஒரு அரபு மொழி பேசுபவனை விட அரபு மொழி பேசாதவன் எந்த விதத்திலும் சிறந்தவனாக ஆக முடியாது. ஒரு கருப்பனை விட ஒரு வெள்ளையன் எந்த விதத்திலும் சிறந்தவனாக ஆக முடியாது என்று அனைவரும் சமமே என்ற அந்த பண்பாட்டில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்திலே உயர்ந்து நின்றார்கள். அதே போன்று பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான அநீதிகள் இழைக்கப்பட்ட அந்த ஜாஹிலியாவினுடைய சமூக கட்டமைப்பில் பெண்களை மதித்து பெண்ணுரிமையை மீட்டெடுக்கும் பண்போடு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்து நின்றார்கள். உயர்ந்தவனுக்கு ஒரு நீதி, தாழ்ந்தவனுக்கு ஒரு நீதி. ஒரு உயர்குலத்தை சார்ந்தவன் தவறு செய்துவிட்டால், அல்லது ஒரு வசதியானவன், அதிகாரம் படைத்தவன், பணக்காரன் தவறு செய்துவிட்டால் அவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் என்ற மனநிலை கொண்ட அந்த ஜாஹிலியாவினுடைய சமூக அமைப்பில் தவறிழைத்தது என் மகள் பாத்திமாவாக இருந்தாலும் சட்டத்தில், நீதியில் அவளுக்கு எந்த சலுகையும் கிடையாது என்று நீதிமிக்க பண்போடு வாழ்ந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவரை சிறந்தவர் என்று சொல்வதற்கான இரண்டாவது அளவீடு அவர் வாழ்ந்த காலத்தில் அவரோடு வாழ்ந்த மக்களை விட அவர் பண்பாட்டில் உயர்ந்து நின்றாரா என்பதை பார்க்க வேண்டும். அங்கே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை கொண்டு வந்து நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அவர்கள் அங்கேயும் உயர்ந்து நின்றார்கள். மூன்றாவது அளவுகோல், ஒருவரை சிறந்தவராக நாம் வரையறுப்பதற்கு உலக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய மூன்றாவது அளவுகோல், அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் முன்வைத்த கொள்கைகள் வெற்றி பெற்றதா என்பதை கவனிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்த தௌஹீத் என்ற கொள்கை அவர்கள் மௌத்தாகின்ற பொழுது ஜஸீரத்துல் அரப் என்ற அரபு நாடு முழுவதும் அது வென்றிருந்தது. அரபு தேசத்தில் சிலை வணக்கத்தை அவர்கள் காலத்திலேயே முற்றாக ஒழித்தார்கள். குலம் கோத்திரம் தாண்டிய சகோதரத்துவத்தை இது அவர்கள் முன்வைத்த கொள்கை. மனிதர்களுக்கு மத்தியிலே வேறுபாடு கிடையாது, பிறப்பால், இனத்தால், மொழியால் எந்த வேறுபாடும் கிடையாது, அனைவரும் சகோதரர்கள், அல்லாஹ் மட்டுமே இறைவன் என்று முன்வைத்த கொள்கையில் அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்திலேயே வெற்றியை கண்டார்கள்.
மனிதர்களுக்கு மத்தியிலே சாதி ரீதியான இன ரீதியான பாகுபாடு கிடையாது என்ற அந்த சகோதரத்துவ கொள்கையில் அங்கேயும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றிய காலத்தில் நீக்ரோக்களை, கருப்பர்களை, அடிமைகளை மிக கேவலமாக அரபுகள் பார்த்தார்கள், நடத்தினார்கள். அந்த நிலை பின்னால் எப்படி மாறியது தெரியுமா? முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு பின்பு அது எப்படி மாறியது தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு வார்த்தையை சஹீஹுல் புகாரியில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், உமர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், அபூபக்கர் சய்யிதுனா, எங்கள் குறைசி குலத்தை சார்ந்த அபூபக்கர் எங்களுக்கு தலைவர். வஅஅதக சய்யிதனா, அந்த அபூபக்கரால் மக்காவில் உமையத் இப்னு கலஃப் என்ற கொடியவனிடமிருந்து விடுதலை செய்யப்பட்ட கருப்பு இனத்தை சார்ந்த நீக்ரோ இனத்தை சார்ந்த அடிமையான பிலாலும் எங்களுக்கு தலைவர். அவர்களை மனிதர்களாக மதிப்பதற்கு முன்வராத காலகட்டத்தில் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்த கொள்கை எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தியது என்றால், குறைசி குலத்தை சார்ந்த அபூபக்கர் எப்படி எங்களுக்கு தலைவரோ அதே அபூபக்கரால் விடுவிக்கப்பட்ட பிலால் என்ற நீக்ரோ அடிமையும் எங்கள் தலைவர் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அந்த சிந்தனையை, அந்த கொள்கையை முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளிலேயே வெல்ல வைத்தார்கள். அதே போல பெண்களுக்கு கல்வி, பொருளாதாரம், சொத்துரிமை என எல்லா உரிமைகளும் சட்டப்பூர்வமாக பெற்றுத்தரப்பட்டு அவர்களுடைய வாழ்நாளிலேயே அது நடைமுறைப்படுத்தவும் பட்டது. வட்டி, போதை, பாலியல் வன்கொடுமைகள் போன்ற சமூக தீமைகள் எல்லாம் ஹராமாக்கப்பட்டு அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அதுவெல்லாம் இல்லாமல் ஜசீரத்துல் என்ற அரேபிய தீபகற்பத்திலிருந்து அழிக்கப்பட்டது. ஒருவரை சிறந்தவர் என்று சொல்வதற்கான மூன்றாவது அளவுகோல், அவர் எந்த கொள்கையை மக்களுக்கு முன்னால் வைத்தாரோ அவர் வாழ்ந்த காலத்திலேயே அந்த கொள்கை வென்றிருக்க வேண்டும். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொள்கைகள் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் போதே அது வெற்றி பெற்றது. கடைசியாக உலக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய நான்காவது அளவுகோல், அவர் இந்த உலகுக்கு நிலையான நன்மைகளையும் சிறந்த முன்மாதிரிகளையும் விட்டு சென்றாரா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ் சான்றளிக்கிறார், அல்லாஹ் சான்றளிக்கிறார். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும், மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் நபியிடத்திலே உஸ்வத்துன் ஹஸனா என்ற அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சான்றளிக்கிறார். மிகச்சிறந்த முன்மாதிரிகளை, மிகச்சிறந்த நன்மைகளை இந்த உலகிற்கு அளித்துவிட்டு சென்றவர்கள் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் விட்டு சென்ற முன்மாதிரிகள், அவர்கள் விட்டு சென்ற நன்மைகள் 14 நூற்றாண்டுகளை கடந்தும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கற்றுக் கொடுத்த தொழுகை இப்போதும் தொழப்படுகிறது. அவர்கள் கொண்டு வந்த குர்ஆன் 14 நூற்றாண்டுகளை கடந்தும் இப்போதும் போதப்படுகிறது. அவர்கள் கற்றுத்தந்த ஜக்காத், அவர்கள் கற்றுத்தந்த சதக்கா, தான தர்மங்கள் இப்போதும் கடைபிடிக்கப்படுகிறது. அவர்கள் கற்றுத்தந்த சலாம், ஒரு மனிதனை பார்க்கின்ற பொழுது உன் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று அன்பை உருவாக்கக்கூடிய அந்த சலாம் இப்போதும் கோடிக்கணக்கான நாவுகளால் முஸ்லிம்களை கடந்தும் அது உச்சரிக்கப்படுகிறது. முஸ்லிம்களை தாண்டியும் இது சொல்லப்படுகிறது. அவர்கள் போதித்த சமத்துவம், அவர்கள் போதித்த சகோதரத்துவம், அவர்கள் போதித்த குடும்பவியல், அவர்கள் போதித்த பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான ஒழுக்கங்கள் என்று அனைத்தும் 14 நூற்றாண்டுகளை கடந்தும் இப்போது உலக மக்களால் அது கடைபிடிக்கப்படுகிறது. ஒரு மனிதரை சிறந்தவர், மகத்தானவர் என்று சொல்வதற்கு உலக வரலாற்று ஆய்வாளர்கள் வகுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த 4 அளவுகோல்களுக்கும், அந்த 4 வரையறைகளுக்கும் முழுமையாக உள்ளடங்கும் ஒரு தலைவராக முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர உலகில் வேறு எந்த தலைவரையும் பார்க்க முடியாது என்று முஸ்லிம்களாகிய நாம் பெருமிதத்தோடு சொல்ல முடியும். பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை 2 விதமாக பிரிக்கலாம், 2 விதமாக வகைப்படுத்தலாம். அதாவது தாங்கள் வாழ்ந்த காலத்தில் அங்கீகாரம் பெறாமல்
இறந்ததற்கு பின்பு மக்களிடத்திலே புகழ் பெற்றவர்கள். உதாரணத்திற்கு சாக்ரட்டிஸ் மிகப்பெரிய தத்துவ ஞானியாக இன்று போற்றப்படுகிறார். ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய சொந்த ஏதென்ஸ் சமூகம் அவரை அங்கீகரிக்கவில்லை. சொந்த சமூகமே அவருக்கு மரண தண்டனை தந்தது. அதே போன்று கலீலியோ 77 ஆண்டுகள் வாழ்ந்தார். சூரிய கோட்பாட்டை ஆதரித்தார் என்பதற்காக வேண்டி சொந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு சித்திரவதைகளுக்கும் சோதனைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு இறந்து போனார். இன்று நவீன வளர்ச்சியின் முக்கிய ஆளுமையாக இன்று அவர் பார்க்கப்படுகிறார். இப்படி ஏராளமானவர்கள் நீங்கள் வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அல்லது இணையதளங்களிலே நீங்கள் தேடி பார்த்தால் தாங்கள் வாழ்ந்த காலங்களில் அங்கீகாரம் பெறாமல் மறைந்ததற்கு பின்பு அங்கீகாரம் பெற்ற புகழ் பெற்ற பலரை நாம் பார்க்க முடியும். இது ஒரு வகை. இரண்டாவது வகை, வாழும் காலங்களிலே புகழோடு வாழ்ந்துவிட்டு இறந்ததற்கு பின்பு மக்களால் மறக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள். இப்படி ஏராளமான தத்துவ ஞானிகள், அரசியல் ஆளுமைகள், பெரும் பெரும் விஞ்ஞானிகள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். ஹெர்பர்ட் ஸ்பென்சர் 19ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற, உலக அளவிலே புகழ்பெற்ற மிக பெரும் தத்துவவாதி. அவர் இறந்ததற்கு பின்பு அவர் சொன்ன தத்துவங்களும் அவர் முன்வைத்த கொள்கைகளும் எங்கே போனது என்றே தெரியவில்லை. ஏராளமானவர்கள் இப்படி இருக்கிறார்கள். அரசியல் ஆளுமைகள் என்று ஏராளமானவர்கள் வாழும்போது புகழோடு வாழ்ந்து மறைந்ததற்கு பின்பு மக்களால் மறக்கப்பட்டவர்கள். இந்த நிலைகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்டவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழும் போதும் புகழோடு வாழ்ந்தார்கள், வாழும் போதும் மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்றார்கள். மறைந்தும் 14 நூற்றாண்டுகள் கடந்தும் மக்களிடத்தில் புகழுக்குரியவராக பார்க்கப்படுகிறார்கள். உலகம் முழுவதும் வாழக்கூடிய 200 கோடி முஸ்லிம்களினுடைய உயிரை விட மேலாக அவர்கள் மதிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய கருத்துக்கள், அவர்களுடைய கொள்கைகள் இன்றைக்கு 14 நூற்றாண்டுகளை கடந்து பின்பற்றப்படுகிறது. மிக உன்னதமான ஒரு தலைவர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறதல்லவா, வரஃபஅனா லக திக்ரக், வரஃபஅனா லக திக்ரக். நபியே, உம்முடைய புகழை நாம் உயர்த்தி இருக்கிறோம். இது வெறும் வார்த்தைகள் அல்ல. வரஃபஅனா லக திக்ரக், உம்முடைய புகழை நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை குர்ஆன் சத்தியமானது என்பதற்கான சாட்சி என்கிறார்கள் சில குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள். ஒரு மனிதர் சிறந்தவர் என்பதற்கு நீங்கள் எத்தனை அளவீடுகளை உலகத்தில் கொண்டு வந்தாலும் அத்தனை அளவீடுகளிலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவாக இருப்பார்கள். நபி அவர்கள் பிறந்த புனிதமான ரபியுல் அவ்வல் மாதம் நம்மை வந்தடைய இருக்கிறது. நபி அவர்களை கண்ணியப்படுத்தும் விதத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கும். அவர்களுடைய புகழை சொல்லக்கூடிய, வரலாறுகளை எடுத்து சொல்லக்கூடிய நிகழ்வுகள், அவர்களுடைய புகழை பாடக்கூடிய நிகழ்வுகள், அவர்களுடைய பெயரிலே நலத்திட்டங்களை செய்யக்கூடிய நிகழ்வுகள் என்று பல்வேறு நிகழ்வுகள் நடக்கும். அந்த நிகழ்வுகளிலே நாமும் பங்கெடுத்து நபிக்கான நம்முடைய மரியாதையை நாம் செலுத்த வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியினுடைய அன்பை பெற்றவர்களாக, நபியை காலம் முழுவதும் அன்போடு நேசிக்கக்கூடிய நல்ல முஃமின்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.